இவன் இத்தனை எல்லாம் சொன்னதை தேவி பார்த்தாளாம். என்ன பண்ணினான்? கண்ணும் கண்ணீருமா அழுது கண்டு ராவணனை பார்த்து சொன்னாளாம், ஆர்த்தா தீனஸ்வரா தீனம் அழுதுகிண்டு நெஞ்சு பேச முடியாம இந்த பாப்பிட்ட பேச முடியாயிடுதுன்னு ஒரு பில்லு எடுத்து நடுப்புல போட்டு எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டா அவன் என்ன நினைச்சுப்பான், இனிமே நாம் கொடுக்க போற புடவையெல்லாம் கட்டிக்க போறா, நம்மோட கூட பரப்பிட்டு வந்துட போறாள் சேர்ந்து நினைச்சு விடுவான். அந்த பிரம அவனுக்கு இருக்கப்படாதுன்னு அவனோட நேரம் பேசப்படாதுன்னு நடுப்புற ஒரு இதை எடுத்து போட்டாளாம் திருணத்தை. நிவர்த்தய மனோமத்தா ஸ்வஜனே கிரியதாம் ராவணன் நாளா அழுதுகின்ற மனசை திருப்பிடா, என்ன விட்டு எங்கிட்ட இருந்து திருப்பிடா மனசே நாளாம். மனசை கொண்டு போய் உன் சொந்த பத்னிகிட்ட வைடான்னு சொன்னாலாம். இந்த மனஹா மனஹான்னு வால்மீகி பாதி ஸ்லோகத்துல 2 தடவை போடுறார். 2 தடவை போடக்கூடாது, அது போடுறது சரியில்லை. அவன் உயர்ந்த ஸ்திரீ ஆத்துல பர்த்தாக்கு பாகம் பண்ணி போடுறத நேத்திக்கு சமைச்ச கரியா நீ பண்ணி போட மாட்டா. என்னமோ கடனுக்கு பண்ணி போடுறவா என்ன நேத்திக்கு பண்ணணும்னு அவளுக்கு தெரியாது, இவனுக்கு என்ன சாப்பிட்டோம்னு தெரியாதுன்னு. இவனுக்கு எதை போட்டா என்ன, அவள் தான் எதை பண்ணா என்ன. அந்த சாத்வீடான ஸ்திரீகள் பர்த்தாவை அப்படி கவனிச்சு கவனிச்சு விசாரிக்கிற ஸ்திரீகள் பர்த்தாக்கு பார்த்து பார்த்து ஒரு நாளைக்கு கண்ணன் திப்பிலி ரசம் வைப்பாள், கருவேப்பிலை தொகையில் அரைப்பாள், அவன் சரீரத்துக்கு இதம் இதம் அப்படி பண்ணுவாள். சாத்வீடான இதெல்லாம் நம்ம ஊர்ல தான் பார்க்கலாம், வேற ஊர்ல பார்க்க முடியுமோ. அவன் வேற கணக்குல சாப்பிடுவாள், இவன் வேற கணக்குல சாப்பிடுவான், இவனுக்கு வேற கணக்கு அவளுக்கு வேற கணக்கு, அப்படிதான் இருக்கும் நம்ம தேசம். இதுதான் இந்த வாஸ்தவமான உத்தம ஸ்திரீகளை பார்க்கணும்னா இங்கதான் பார்க்கலாம். அதனாலதான் ஆச்சாரியால் விக்ஷாப்பிரதா மாத்தரகான்னார் சங்கரர். அம்மாக்கு அழுதாள், குழந்தை சன்னியாசம் பண்ணிட்டு ஆத்த விட்டு போறேன்னு போது, என் அப்பனே நான் உனக்கு அன்னம் போட்டேனே, இனிமே 6 போடுவான்னு அழுதாள். ஆச்சாரியாளுடைய தாயார் 8வது வயசுல ஆரியாம்பாள். அப்போ சொன்னாலாம், அம்மா கர்ம வசத்தால ஒரு அம்மா எனக்கு கிடைச்சித்தனாளா, உபனிஷத்து பண்ணிக்க சொன்ன சன்னியாசம் இது. இன்னமே எனக்கு எத்தனை அம்மா தெரியுமா, பிட்சை போடுறவாள்லாம் அம்மானாலாம். பிட்சப்பிரதா மாதரா, பிட்சை போடுற ஸ்திரீகள்லாம் எனக்கு தாயினாலாம். 8வது வயசுல ஆச்சாரியாள். 2 தடவை மனஹா மனஹாங்கிறாள். மனசு என்கிட்ட திருப்பி உன் சொந்த பத்னிட்டவை என்று சொன்னாலே போரும். பாதி ஸ்லோகத்துல நிவர்த்தய மனோ மத்தா ஸ்வஜனே கிரியதாம் மனஹா மனஹா மனஹான்னு 2 தடவை சொல்றாள். அப்படி 2 தடவை மகாகவி சொன்னால் ஒரு மனஹாங்கிறதுக்கு வேற அர்த்தம், இன்னொரு மனஹாங்கிறதுக்கு மனசுன்னு அர்த்தம். முதல்ல சொன்ன மனஹாங்கிறதுக்கு நிவர்த்தய மனோ மத்தா, மத்தஹான்னா சார்வ விபக்திக்கே தசலுங்கிறது, அது அவ்வியம். இந்த மத்தஹாங்கிறது என்னிடத்தில் என்னுடைய என்னை எது ஒன்றும் சொல்லலாம், அதுக்கு எல்லா விபக்தி அர்த்தமும் உண்டு. அதுக்கு அந்த இந்த மத்தஹாங்கிறதுக்கு என்கிட்ட மனசை திருப்பிடான்னாலா. அவன் மனசை திருப்புறதுன்னா மனஹாங்கிறத திருப்பினா நமகான்னு ஆயிடுமா. நமஸ்காரம் பண்ண வேண்டியது மாதாடா, ஜெகன் மாதாடா, மகாலட்சுமிடா, தாயிடா யாரையா சொன்னாலாம் தேவி. ஆமா, அவளே கூப்பிட்டு என்ன நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லுவளோ. ஒருத்தர் குழந்தை இல்லாம இருந்தது, பெரிய பிரபு கோட்டீஸ்வரன், ரொம்ப பகவத் ஆராதனம் பண்ணி 50 வயசுக்கு மேல குழந்தை பிறந்தால். இவருக்கு 70வது வயசுல கல்யாணம் பண்றாரு. அந்த பையனுக்கு சம்சாரத்துக்கும் அவருக்கும் பரம சந்தோஷம். பெரிய இடத்துல கல்யாணம், முகூர்த்தம் ஆச்சு. வாத்தியார் நமஸ்காரம் பண்ணு எல்லாரையும் விட்டாருவர். மாமனார் மாமியார்லாம் பண்ணினா. இவ அப்பா அம்மாவுக்கு தங்களை பண்ணணும் தம்பதிகளான்னு ஆசை. பெத்த தாய் தோப்பனுக்கு அவனுக்கு புரியல, அப்பா அம்மாவுக்கு பண்ணணும்னு. அவன் பாட்டுக்கு மாமனார் மாமியார் பண்ண வேணாம். அப்போ உடனே இவா என்ன சொல்றா, பெரியவாள்லாம் பார்த்து பண்றாங்கிறா. அவனுக்கு அந்த கல்யாணம் பண்ணிட்ட மயக்கத்துல மச்சன பண்றான், சட்டக்கனை பண்றான், மாயமரத்தை பண்றான், மேலக்காரனை பண்றான், அப்பா அம்மா பண்ண மாட்டேங்கிறான்னு. அது மாதிரி ராவணனுக்கு மயக்கத்துல தேவி சொல்றது புரியுமோ. நிவர்த்தய மனோ மத்தா, மத்தஹான்னா சார்வ விபக்திக்கே தசில், நிவர்த்தயான திருப்பு, மனஹாங்கிறத திருப்பு, இதெல்லாம் புரியுமா அவனுக்கு? அப்போ நிவர்த்தய மனோ மத்தா ஸ்வஜனே கிரியதாம் மனஹா, உன் சொந்த பத்னிட்ட வீடா மனசே. மனசை அப்படியே வைக்க வேண்டிய இடம் உன் சொந்த பத்னி. எங்கிட்ட மனசை திருப்ப வேண்டிய இடம்டா, நமஸ்காரம் பண்ண வேண்டிய தேவதைடா. நான் என்ன காமத்தால நீ இச்சிக்கப்படாதான்னு இப்படி யாரையா சொன்னாலாம். ஆமா, என்ன நீ அப்படி இச்சிச்சியானா ஸ்வஜனே கிரியதாம் மனஹா, உன் சொந்த ஜனமான கடாதிகளை கொஞ்சம் நினைச்சு பாரு மனதுனால. அவன் அழிஞ்சு விட்டான்டா அந்த பையன். 1.5 மணி நேரத்துல என் பிரபு அழிச்சு விட்டான்டா. ஜனஸ்தானத்துல ஜனஸ்தானே ஹதஸ்தானே தேவி. அவன் அழிச்சு இடண்டாது என் பிரபு 1.5 மணியில.
இல்லை. அவன் இன்னொரு ஆள் உதவிக்கு இல்லாம ஒரு டவல் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம கீழே நின்று யுத்தம் பண்ணிவிட்டான்டா. 14,000 உயிரனே என் பிரபு ராமன் சொல்றாள் தேவி. அவன் தன் புருஷனுடைய பெருமையை ஸ்திரீகள் நல்லா சொல்லிப்பாள். அவன் கௌரவமா சொல்லிப்பாள். அதனாலதான் அவளுக்கு பெருமை. நிவர்த்தய மனோ மத்தா ஸ்வஜனே கிரியதாம் மனः நமாம் பிரார்த்தயிதும் யுக்தம் சுசித்திமிவ பாபகிருதி. என்ன நீ இச்சிக்கப்படாதாள்? அது எதை போல என்னாள்? ஒரு பாபி நல்ல கர்மாவுடைய பலனை இச்சிக்கலாமா? அவனுக்கு கிடைக்குமோ பாபிக்கு? சுசித்திமிவ பாபகிருது. ஒரு உயர்ந்த காரிய சித்தி தப்பு பண்றவனுக்கு எப்படி கிடைக்கும்? கிடைக்கும். நல்லது பண்றவனுக்கு தான் கிடைக்கும். உனக்கு நான் கிடைக்க மாட்டேன். நாளாம் சீதை சொன்னார் தேவி. ஏய், உன் பத்னி மந்தோதரியை ஒருத்தன் தூக்கின்னு போனா உன் ஹிருதயம் தவிக்காதா? அது மாதிரி என் ராமனுடைய ஹிருதயம் தவிக்கும்ங்கிறத தெரிஞ்சுக்கோ. ஆத்மானமுபமாம் கிருத்வா ஸ்வேதாரேஷு ரம்யதாம். உன் மாதிரி தாண்டா, உன் மாதிரி தாண்டா உலகத்துல எல்லாருக்கும் தன் தன் பத்னியை ரட்சிக்கணும். உன் மந்தோதரியோ தன் தூக்கிண்டு போனா நீ சந்தோஷமா கொடுப்பியாடா? ஆத்மானம் உபமாம் கிருத்வா. உன்னை நினைச்சு பாத்துக்கோ கொஞ்சம். உன் பத்னி ஒருத்தன் தூக்கிட்டு போனா என்ன பாடுபடும்னு அது மாதிரி என் பிரபு மனசு தவிக்கின்றா. உன் சொந்த பத்னிட்ட ரமிடான்னாலாம். அம்மாதான் இப்படி சொல்லுவள், வேற இன்னுத்தி சொல்ல மாட்டான்னு. ஆத்மானம் உபமாம் கிருத்வா ஸ்வேஷுதாரேஷு ரம்யதாம் சொன்னாள்.